ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கு உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெண்டாக, அதாவது நேற்று 1 7 மாதம் 26 இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் எதிரான 5 போட்டிகளை கொண்ட T20 தொடர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதலாவது போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் செஸ்டர்லி ஸ்ட்ரீட் அப்படின்ற இங்கிலாந்து ஒரு கிரவுண்டில் நேற்று நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 20 ஓவர்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. 189. இந்தியா வந்து 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ரீசெண்டான இந்தியன் டீம்ஸ், அதாவது அயர்லாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் தொடர் தோல்விக்கு பிறகு இந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் கொஞ்சம் மெச்சூர்டான இன்னிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. எகெயின் இந்த தொடர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஆட்டம் ஆடுறாரோ அப்படின்னு தோணுது சில ரசிகர்களுக்கு, அப்படி இல்லையா? ஸோ இந்த பார்வையில் எனக்கு அப்படி ஒரு தோட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஞ்சு சாம்சன் ஃபோம், அதாவது இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்குரிய ஃபோம் வந்து கொஞ்சம் வல்னரபிளா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ சஞ்சு சாம்சனோ ஸ்ரேயாஸ் ஐயரோ டீம்ல இருந்து தூக்கப்பட்டு பிறகு ஸ்பெஷலா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னு சொன்னா நியூசிலாண்டுக்கான இந்த வேர்ல்ட் கப்புக்கு முதல் நடந்த 5 போட்டிகள் தொடர்ல முதல் 3-4 போட்டிகள்ல பெரிசா டக் அப்படின்னு போய் அப்புறம் 1-2 போட்டி திரும்பி 5வது போட்டியில ஆளை தூக்கி போட்டு இசான் கிசான் உள்ள ஒன்று வந்து திரும்பி எகைன் அந்த விக்கெட் கீப்பிங் கூட கொடுக்காம இசான் கிசானை மாத்தி ரீப்ளேஸ் பண்ணி திரும்பி டீம் வேர்ல்ட் கப்புக்குரிய ஸ்குவாட்ல ஆளை ஒரு சப்பா தான் வச்சிருந்தாங்க. பிறகு முதல் 2-3 போட்டியில் இருக்கிறாங்கல்ல, திரும்பி இடையில நம்ம அபிஷேக் சர்மாவோட உபாத காரணமாக தான் இவருக்கு ஒரு போட்டி கொடுத்து திரும்பி அந்த போட்டியில அடிச்சு ஒரு 80 வச்சவங்க அடிச்சு பிறகு அந்த டீம்ல அப்படியே வச்சிருந்தாங்க. ஸோ 2020 வேர்ல்ட் கப், அதாவது 2020 வேர்ல்ட் கப், இந்த ரீசன்ட் 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர். அவர் தான் முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான போட்டிகளில் இந்தியன் டீம்ஸை வழி நடத்தின செமிஃபைனலாக இருக்கட்டும், நோக் அவுட் அப்படியானதா இருக்கு. ஸோ இருந்தும் சஞ்சு சாம்சனுக்கு அந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு டோட்டலா ஐபிஎலுக்கு போறாங்க. ஐபிஎல் வந்து வித்தின் இந்தியா ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான போட்டி, ஒரு டூர்னமெண்ட் அப்படின்ற பார்வையில ஓகே, நம்ம அடிச்சாலும் அடிக்கலன்னு சொன்னாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா when it comes to டீம் இந்தியா, நம்ம we are representing like billions of people. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் இல்லை. சஞ்சு சாம்சனுக்கு விளங்கணும்னு, அதாவது அந்த ஓப்பனிங் அந்த ஸ்லாட்டுக்கு எவ்வளவு வல்னரபிளா இருக்கிறோம் அல்லது எவ்வளவு போட்டி இருக்குன்னு விளங்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைபவ் சூரியவம்சி அப்படிப்பட்ட பிளேயர் இப்ப தன் ஆட்டத்தை உண்மையா காட்டி தரேன்னு சொல்லலாம் லாஸ்ட் 2 IPL. ஸோ ஒன்ஸ் வைபவுக்கு கொடுத்துட்டாங்கண்டா, சூரியவம்சிக்கு அந்த பிளேஸை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, கொடுத்ததுக்கு பிறகு சூரியவம்சி ஒரு முதல் 2-3 போட்டிகள்லயே 50-90 அப்படின்னு ஸ்கோர் பண்ணிட்டா முடிச்சு. அந்த பொசிஷன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இனி வைபவ் சூரியவம்சி தான் என்ற மாதிரி ஆயிடும். ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு ஃபார்முலா சூரியவம்சியும் இருக்குது, அப்படியான ஒரு லெக்ல அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டும் இருக்குது. அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயருக்குள்ளே அதிக முறை கோல்டன் டக் ஆன ஒரு பிளேயர். 7 போட்டிகள் கிட்டத்தட்ட கோல்டன் டக். அப்படி இருந்தும் அபிஷேக் சர்மா முதலாவது டக் 2வது டக்குன்னு சொன்னாலும் அந்த ஸ்கோர் பண்ற விதங்கள் பரவாயில்ல. இந்த அயர்லாண்டோடையும் முதல் போட்டியில அடிச்சு 2வது போட்டியில் டக் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியில இப்ப இங்கிலாந்துக்கு முதல் போட்டியில ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க. ஸோ தான் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது தக்க வச்சு கொள்றாரோ அப்படின்னு தோணுது. ஆனா சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியான ஒரு ஆட்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். இப்ப அயர்லாண்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது போட்டியிலேயே 4 போலுக்கு 5, அங்கால 2வது போட்டியிலேயும் முதலாவது போல்ட்டா. ஸோ நாம இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்றோம், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆட்டம் இருக்கணும் அப்படின்றது தோணணும் சஞ்சு சாம்சனுக்கு தோணுது எனக்கு. ஏன்னு சொன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, சஞ்சு சாம்சன் டீமுக்கு வரலன்னு கவலைப்பட்ட ஒரு ரசிகர்கள் நானும் ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பிளேயர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக T20 பேக் டு பேக் 100 அடிச்ச ஒரு மனுஷன் ஏன்டா இவர் உள்ள தூக்கி போடலன்னு சொல்லி கவலைப்பட்டாக்கள்ல நானும் ஒரு ரசிகன். ஸோ அப்படி இருக்க கூட ஒருவேளை தோண வைக்குது, ஓகே இவர் ப்ராக்டிஸ்ல அல்லது ப்ராக்டிஸ் மேட்ச்கள்ல ப்ராக்டிஸ் நடக்கிற டைம்ல ஒரு லக்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருந்தாரோ அப்படின்லாம் தோண வலிக்கிறது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்னு சொன்னா சஞ்சு சாம்சனுக்கான ஓப்பனிங் பேர் வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன சொன்னா இசான் கிசான் இப்ப கீப்பிங் கூட இசான் கிசான் தான் இருக்குது. ஸோ இப்படியே இவரோட ஃபார்ம் தொடர்ந்தா கஷ்டம் என்று தோணுது டீமுக்குள்ள. ஸோ அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெய்ஸ்வால் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஓல்ட் ஃபார்மேட் பிளேயர். ஸோ டெஸ்ட்டுக்கும் ஒன்டேக்கும் தான் இப்ப ஒரு உள்ள விளையாட பிளேயர். ஸோ இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா சஞ்சு ஜெய்ஸ்வாலத்துக்கு உள்ள போட்டிருந்தாங்க. காரணம் விராட் வந்து உபாது. ஸோ மேபி 2027 வேர்ல்ட் கப்புக்கு பிறகு ரோஹித் சர்மாவும் விராட்டும் ஓய்வு பெற்றா, நடக்கக்கூடாது. ஸோ நடந்தா ஜெய்ஸ்வால் இனி ஒன்டேக்கும் ஒரு ஓப்பனிங் பேர். ஸோ அப்படியான
சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற நேரத்துல ஜெய்ஸ்வாலை ஏன் T20க்கு ஓப்பனிங்கா போடலான்னு நிறைய ரசிகர்கள், நிறைய விளையாட்டா அந்த கருத்து தெரிவிக்கிறார்கள் அல்லது ஆதரவாளர்கள் நிறைய கேள்வி இப்பயும் இருக்குது. ஸோ அப்படி அந்த முதலாவது ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து நிறைய வல்னரபிள் இருக்குது. ஸோ மேபி சஞ்சு சாம்சன் இதெல்லாம் மைண்ட்ல வச்சு ஆடுனா நல்லா இருக்கும், அல்லது தண்ட கேரியர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, வேர்ல்ட் கப் வின் பண்ண சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப்ல பெரிய ஃபார்ம் இல்லை, பட் கேப்டன்ஷிப் பண்ணதால வேர்ல்ட் கப் டீம் வின் பண்ணாங்க. ஸோ எகெயின் இவங்க ஓகே நியூ சர்க்கிள் நியூ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் கேப்டன்ல தூக்கி டீம்ல இருந்து தூக்கிட்டு ஸ்ரீயாஸ் ஐயரை கொண்டு வந்து கேப்டன்ஷிப் போட்டாங்க. பட் அப்படி போட்டதுக்கு சேம் சஞ்சு சாம்சன் மாதிரியே ஸ்ரீயாஸ் ஐயரும் கிட்டத்தட்ட 2023 நவம்பருக்கு பிறகு T20 விளையாட வருவார். பட் 2024 சரி 2025லயோ அவர் ஐபிஎல் பிரான்சைஸ் லீட் பண்ண கொல்கத்தாவோ அல்லது பஞ்சாபோ செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்த வடிவா நல்ல ஒரு ஃபார்ம், தானும் நல்ல ஃபார்ம்ல இருந்தது. டீமையும் அந்த கேப்டன்ஷிப் எல்லாத்தையும் வச்சுதான் இவங்க 2026ல சூரியகுமார் யாதவையை தூக்கி போட்டு கேப்டன்ஷிப்பா போட்டாங்க. பட் எகெயின் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு மெச்சூரான கேம் விளையாடுறாரா அல்லது பண்றாரான்னு பார்த்தா எகெயின் இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ அயர்லாண்டுக்கு எதிரான தோல்விக்கு முக்கியமான காரணங்கள்ல சஞ்சு சாம்சன், ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபார்ம் நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஒரு we are representing for India, like we are ahead of billions of people. So அந்த ஒரு மென்டாலிட்டி பிளஸ் அந்த விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா என்னோட ஸ்ரேயாஸ் ஐயர்டையும் நான் பார்த்த மாதிரி காணல. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அயர்லாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் இந்த தொடர்லையும் கூட முதலாவது போட்டியில 7 கோலுக்கு 3, 2வது போட்டியில 7 கோலுக்கு 10 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம் தான். பட் ஓகே, இங்கிலாந்துக்கு எதிராக மேபி இவங்க அயர்லாண்டு ஒரு நார்மலா நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஜானர்லயே நம்ம பார்க்கலாம். பட் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நல்ல ஃபார்ம், நல்ல ஒரு மெச்சூர் கேமை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது அந்த அந்த செட்டில் டவுன் ஆனதுக்கு பிறகு அந்த ஒரு ஃபார்மை காட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபார்ம் அல்லது ஒரு நல்ல பிளேயிங்க இதுல பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆஸ் எ ஃபேனா. ஸோ ஓகே காய்ஸ், இதைத்தான் இன்றைக்கு கதைக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா யூடியூப் சேனல் அல்லது மங்களஞானம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் லிங்க்ல கொடுத்து வச்சிருக்கிறேன் ஃபேஸ் கமெண்ட்ல. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ விஷ். அண்ட் தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.